ஆனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. ஐயோ அப்பா, மத்தியானத்துக்கு மேல இருந்து யூடியூப்பை திறந்தா வரலாற்றில் முதல் முறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடா வரலாற்றில் முதல் முறை? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தம்பியே சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு. நேத்து தான் அதிமுக கிட்ட, ஐயா தர்மதுரை உங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்குன்னு சும்மா எல்லாம் கேட்கலீங்க. எப்படி தெரியுமா கேட்டாரு? இந்த 2வது 3வது படிக்கிற பசங்கள்லாம் ஒருத்த முட்டாய் சாப்பிடுவான், இன்னொருத்த அவங்ககிட்ட போய் முட்டாய் விடுறான்னு கேட்பான். டே நான் தான் நேத்து உனக்கு கப்ப கிழங்கு கொஞ்சம் கொடுத்தேன்ல, அது எங்க ஆத்தா கிராமத்துல இருந்து கொண்டு வந்ததுடா. அப்புறம் முந்தா நேத்து கூட எங்க மாமா வாங்கிட்டு வந்த கரும்புல இருந்து உனக்கு 2 துண்டு கொடுத்தேன்ல. இதெல்லாம் எங்கிட்ட இருந்து வாங்கி தின்னு போட்டு இப்ப உங்க அப்பச்சி வாங்கி கொடுத்த முட்டாயில மட்டும் எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிற. என்னடா டே இதெல்லாம் அழுகுனி ஆட்டம் தெரியுமா? நான் மட்டும் உனக்கு எல்லாமே கொடுக்கணும், நீ மட்டும் எனக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறேன்ல. இரு எங்க அம்மா கிட்ட சொல்லி தரேன். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் சீமான் நேத்து கேட்டுட்டு இருந்தாரு. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. 1991 அம்மாக்கு ஆதரவா நானும் தாங்க போய் ஓட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் 2001 இளம்பழம் தான் ஏழம்பழம்னு சொன்னதே நான் தாங்க. அப்படி எல்லாத்துக்கிட்டையும் போய் அம்மாக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, எச்சலைக்கு ஓட்டு போடுங்க நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். எச்சலைக்கு ஓட்டு கேட்ட என்ன எச்சையில மாதிரி ஓரமா தள்ளி வச்சுட்டீங்களே. அப்புறம் பிரேமலதாக்கா கிட்டதான் அண்ணா ஸ்பெஷலா கேட்டாரு, நீங்க தான் எலெக்ஷன்ல நிக்கல இல்லையா அன்பு சகோதரி, எனக்கு ஆதரவு அளித்தார் என்ன சகோதரி அப்படின்னு கேட்டாரு. இவன்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த விளக்கெண்ணதான் அப்பப்போ விஜயகாந்த்னு ஒரு குடிகார பையன், அவனை முதலமைச்சர் ஆகிறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கெல்லாம் போய் ஒன்னா நின்னாங்க. எங்க ஐயா நல்ல கண்ணு கட்ட விரல் மசுருக்கு சமமாவானா அந்த விஜயகாந்த். அவன் அந்த எச்சல நீயே பேசுற, உங்க ஐபிச்சல நமக்கு வராது. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டுக்கிட்டு லூசு பயலுக. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். காலு கட்ட மயிர் அளவு ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. கேட்டீங்கல்ல, விஜயகாந்த முதலமைச்சர்னு பிழையில்லாமல் எழுத சொல்லுங்கள். அப்படி ஒருவேளை எழுதிட்டாருன்னா அரசியலை விட்டே போய்க்கிறேன். ஏன்பா மானஸ்தா, விஜயகாந்தவே அந்த போடு போட்டீங்க, அக்கா பிரேமலதா கிட்ட போய் இதுல வரலாற்றில் முதல் முறையாக திராவிட கட்சிகளுக்கு நாம் தமிழர் ஆதரவு கொடுக்குதாமா. ஹலோ சேனல்ஸ், கொஞ்சம் அளவா கூவுங்க. திஸ் பெகர் இஸ் கெட்டிங் மணி ஃப்ரம் எடப்பாடி ஒன்லி and also getting money from the தாய் கட்சி டூ. இப்படி 2 பேத்துக்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச பேசினா எடப்பாடி உங்க சித்தப்பா சரி, சசிகலா உன் சின்னம்மா சரி, ஓபிஎஸ் உனக்கு பெரியப்பா சரி, ஓகே. அப்ப இந்த விஜயகாந்துங்கிற இந்த தாய் மாமனை மட்டும் ஏன் நீ அன்னைக்கு தப்பா பேசின? அந்த மாமனை போய் தப்பா பேசிட்டு அத்தை கிட்ட போய் அத்தை எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு, தம்பி அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல, ஒத்துக்கிறோம், அது உனக்குமே பொருந்தும் அப்படின்னு சொன்னப்பதான் நீங்க என்ன தெரியுமா பேசுனீங்க? இந்த 2 திராவிட கட்சி கூடயும் நான் கூட்டணியா வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. 2 பேரும் ஊழல் பார்ட்டிக்கு தான், 2 பேரும் ஏமாத்துக்காரங்க தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இனி சொல்லாதீங்க. திராவிட கட்சி அப்படிங்கிறது திமுக மட்டும்தானே நாங்க ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு தான் இருக்கோம். அதிமுக அப்படிங்கிறது என்னைக்குமே அடிமைகள் கட்சி தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறங்க நம்ம எடப்பாடியாரு எதிர்கட்சி தலைவரா உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, உண்மையாவே பாராட்டுறங்க. எதுக்கு தெரியுமா உண்ணாவிரதம் இருக்காரு? கடந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் ஆறா ஓடிட்டு இருந்தப்ப, அதுலயும் அதிமுகவோட அம்மா ஆட்சியில இருந்த காலத்திலயும் 6 வருஷமா கள்ளச்சாராயம் தான் ஓடுச்சு. அப்புறம் கூவத்தூர்ல இவரு சத்துட்டானிக்கு கொடுத்த முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த 4 வருஷத்துல மட்டும் கள்ளக்குறிச்சியில மட்டும் இல்லைங்க, எந்த குறிச்சியிலுமே கள்ளச்சாராயம் இல்லை. ஆனா அண்ணன் தோத்துட்டு வெளியே போகணும்னு எல்லா கள்ளச்சாராய வியாபாரிகளும் வந்துட்டாங்க.
ஏன்னா அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசருங்க. எடப்பாடி ராணுவ கட்டுப்பாட்டோட தான் தமிழ்நாட்டுல ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. எடப்பாடியே உண்மையாவே மனசார நினைச்சிருப்பாருங்க, அடிமையா அமைச்சரா இருந்தப்ப கூட எனக்கு இம்பிட்டு சிக்கல் கிடையாது, என்ன கொண்டு போய் முதல்ல அமைச்சரா உட்கார வச்சு போட்டு இப்படி தாளிக்கிறீங்களேடா, அங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒரு புண்ணாக்கும் தெரியாது. ஆனா ஏதோ பாஜகவோட தயவால 4 வருஷம் அப்படி இப்படி முடிச்சிட்டேன்டா சாமி. அப்புறம் அடுத்த 3 வருஷமா கட்சியை காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு யோ 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 யோ. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிச்சுட்டு போறாரு, இன்னொரு பக்கம் சசிகலா பிச்சுட்டு போறாரு, இன்னொரு பக்கம் டிடிவி வந்து 2 சாத்துறாரு. இவங்களையெல்லாம் ஜமாளிச்சு ஏதோ எதிர்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்தா அரசியல் பண்ணலான்னு சாப்பிடாம கொள்ளாம போய் அங்க உட்கார்றப்ப அன்பு சகோதரி பிரேமலதா வந்ததுல 100% கரெக்ட். ஆமாவாயா நீ எதுக்குடா வந்த அப்படின்னு தாங்க மயக்க புடிச்சு கேட்டாரு. ஆனா சீமான் என்ன தெரியுமா சொன்னாரு, அதிமுகவோட இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நான் முழு ஆதரவு அளிக்கிறேன். எதுக்கு ஆதரவு அளிக்கிறாரு, நேத்து ஒரு அப்ளிகேஷன் போட்டாரு, அதான் எச்சையலை பிச்சையலை, அதுக்காக தான். ஐயா நீங்க நிக்கல, உங்க ஓட்டை எனக்கு போட சொல்லி சொல்லுங்களே, நான் யாருன்னு தெரியுமாங்க ஐயா, முதல்ல சொல்லிட்டோங்க ஐயா, ரிப்பீட்டா சொன்னா வியூவர்ஸ் பார்க்க மாட்டாங்க ஐயா. அதாங்க 2வது 3வது மாங்காய் தாத்தா கப்பக்கிழங்கு முட்டாயி அதே தாங்க. எனக்கு ஓட்டு போட்டா போடு போடாட்டி போ, உனக்கு தாண்டா நஷ்டம். சாதி பார்த்து போடுற ஓட்டு அது எனக்கு தீட்டு, எனக்கு வேணாம். நான் அதே காப்பாத்த வந்தேன் இதே காப்பாத்த வந்தேன், இது எல்லாத்தையும் நான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். எனக்கு போட்டா போடு, இல்லைன்னா ஐயா சாமி நான் அப்படியெல்லாம் பேசுனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் அப்ப நான் பேசினேங்க, இப்ப பேச முடியாதுங்க, யாருமே பேமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு பணமா வந்து கொட்டிட்டு இருந்ததுங்க, பணத்தை பார்த்த பந்தாவில் ஏதேதோ பேசி போட்டேங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அப்பத்தா தம்பி, சின்ன பையல பெரிய பையல, உங்க பொண்ணான ஓட்டா அபிநயாக்கு போடுங்கோ. அபிநயா யாருன்னு தெரியுமா, அது என் புள்ள ஒரு புள்ள போனா போதுங்க சாமி, ஓட்டு போடுங்க. இவரை எச்சையல மாதிரி தூக்கி வீசினதும் சரிதான், பிச்சைக்கார மாதிரி கெஞ்ச வச்சதும் சரிதான். சீமான் உங்க மேல எனக்கு எந்த சங்கடமும் கிடையாது, ஆனா மற்றவங்கள பேசும்போது மரியாதையா பேசி பழகடா, விளக்கென்ன சும்மா வாய்க்கு வந்த மாதிரி விஜயகாந்த் மசருக்கு சமமான்னு கேட்குற. இப்ப என்ன மசருக்கு அவங்க காலில் போய் விழுகிற அப்படின்னு நான் கேட்க முடியுமா, கேட்க மாட்டேன்னு இருக்காதீங்க, கேட்பேன். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க அவர் வயசுல மூத்த ஒரு மரியாதை கொடுத்து பேசுன்னு. மரியாதை கொடுக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். சில நேரத்தில் அவர் பேசுற பேச்சை கேட்டிருக்கீங்கல்ல, பெரியாரா கலைஞரா அண்ணாவேலாம் அவன் இவனை பேசுறது, ஏன் இப்பவே திருவள்ளுவரை பைத்தியக்கார பையன்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த எச்சையலைய எப்படி பேசினாலும் தப்பு இல்லைங்க, ஏன்னா இவன் மனசுக்குள்ள இவனுக்கு பெரிய இவன் நினைப்பு, அந்த நினைப்பு அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் பணம் வர வரைக்கும் பந்தாவா பேசியாச்சு. இனி இந்த இலைனால எந்த பிரயோஜனமும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிதான் தாய்க்கட்சியில இருந்து நாய்க்கட்சி வரையும் தூக்கி கடாசிருச்சு. இப்பதான் சீமானுக்கு தோணுது, அவசரப்பட்டு அங்கே இங்கே அங்க நல்லா இடம் வாங்கி வச்சுட்டோமே, சரி நீ இதெல்லாம் வித்துதான் அவரோட கட்சி காப்பாத்துவாருன்னு நினைக்கிறீங்க, வாய்ப்பே கிடையாது. சொத்தை காப்பாத்துறதுக்கு கட்சி அழிஞ்சு ஒளிஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாரு. அப்பேற்பட்ட சீமான நான் பேசுறது தப்புன்னு சொன்னீங்கன்னா, யாரு தப்புன்னு சொல்றீங்களோ அவங்க கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பெரியவங்களை மதிக்கணுங்க, இல்லை நல்லா சொல்லலை. ஆனா இவனையெல்லாம் பெரியவங்கன்னு நினைச்சிங்கன்னா அவன் என்னத்தையோ பேசிட்டு போறான், நம்ம உருப்படியா பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.